விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர் எந்த திராவிட கட்சிகளை சொல்கிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறாரா? அதிமுகவை சொல்கிறாரா? அதிமுக திராவிட கட்சி என்ற அந்தஸ்தை சிறிதாக இழந்து கொண்டு வருகிறது. அவரை பார்த்து சொல்லுகிறாரா? விஜயும் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் திராவிடமும் தேசியமும் கலந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் கலந்ததுன்னு சொல்றாரு. விஜய சொல்றாரா? யாரை சொல்றாரு? இப்போ அங்கே விஜய் கட்சியில் தான் இருக்காரு. அதை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நாள்லையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒருவர் தான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் முதலமைச்சராக இருப்பார். கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் அறுதியிட்டு அறிவித்து விட்டது. அந்த நிலையில் இவருடைய கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்காது என்று நான் நம்புகிறேன். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தால் தனித்தே ஆட்சி அமைக்கும், இல்லை என்றால் வெளியில் இருந்து ஆதரிக்கும். அந்த அவரின் செயல்பாடுகள் குறித்து தான் அந்த நடவடிக்கை இருக்கும் என்று ஒரு கருத்து. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். விஜய் ஆட்சி அமைப்பதில் எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம், குறுக்கீடும் செய்ய மாட்டோம் என்று தெளிவாக கூறிவிட்டார். 6 மாதங்கள் பொறுத்திருப்போம், 6 மாதத்திற்கு பின்னர் அதனுடைய நடவடிக்கை பற்றி பரிசீலித்து முடிவு செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இவருடைய தலைவர் இந்த தேர்தல் நடப்பதற்கு முன், சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு முன் அல்லது ஆதவர்ஜினா பேசிக்கொண்டு இருந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் நடந்து கொண்ட முறையும் பிறகு அவர் மிக மிக காலதாமதமாக அவர் ஆதவை கட்சி விட்டு நீக்கியதையும் அதன் பின்னர் இவர் மாற்றி மாற்றி பேசியதையும் தேர்தல் நேரத்தில் ஒரு நெருக்கடியாக இவர் நாடாளுமன்ற பதவியில் இருக்கும் பொழுதே, இன்னும் 3 வருடம் பதவி இருக்கும் பொழுதே தான் தேர்தலில் போட்டியிடுவதாக, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்ததும், அதன் பின்னர் அதை மாற்றிக்கொண்டு நான் நிற்கவில்லை என்று சொன்னதும், மாற்றி மாற்றி ஒரு கூட்டணியில் இருக்கிறார், ஒரு எதிர்க்கட்சி தோற்றால் அதற்கு வாழ்த்து சொல்வது இயற்கையான ஒன்றுதான். ஆனால் நேரு எதிர்நிலையில் நின்ற விஜயை கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு அவருடைய வெற்றிக்கு வாழ்த்து சொல்லி அவரை ஆறத் தழுவுவதும், கூட்டணியில் சேருவதா இல்லை என்ற பரிசீலனை செய்வதும், இந்த நிலையில் இருக்கின்ற அந்த